மீனப்பாசல் சொசைட்டி அதுவும் சென்னை மீனப்பாசல் சொசைட்டியும் இணைந்து மாதவிடாய் நிறைவு பெற்ற பெண்களுக்கான ஒரு கருத்தரங்கத்தில் பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் அவங்க வாழ்நாளில் 1/3 அவங்களுடைய பகுதியை இந்த மாதவிடாய் நிறைவு பெற்ற காலங்களில் கழிக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த பருவத்தில் அந்த வயதில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் நிறைவு பெற காலத்துக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே அவங்க உடம்புல ஏற்படுற இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பல பிரச்சனைகள் அவங்க பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அதை பற்றி ஒரு சரியான விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு காரணம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இதை பற்றி நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மருத்துவ ஒரு ஆலோசனை பெறுவதில் இருக்கிற ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, அது ஒரு காரணம். அப்புறம் நம்ம பொது சுகாதாரத்தில் மருத்துவத்தில் இந்த பெண்கள் மாதவிடாய் நிறைவு பெற்ற பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய ஒரு அதை தீர்க்கக்கூடிய போதிய அளவுக்கு நம்ம பொது சுகாதாரத்தில் நம்ம ஒரு ஹெல்த் பாலிசியில் ஒரு முக்கியத்துவம் இல்லாத காரணத்தினால பெரும்பாலும் பெண்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள், they suffer in silence. அதாவது ஒரு தனிமையில் அவங்களுக்குள்ளாவே ஒரு பெரிய வேதனைக்குள்ள உள்ளாகிட்டு இருக்காங்க. இந்த கருத்தரங்களை பார்ட்டிசிபேட் பண்ணதன் மூலம் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அனைத்து மக்களுக்கும் நம்ம ஏற்படுத்தணும். ஒரு பப்ளிக் பாலிசியில் ஒரு கொள்கை அளவுலையும் பார்த்தீங்கன்னா நேஷனலில் ஒரு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு ஒரு தனி ப்ரோக்ராம் இருக்குது. டிபியாக இருக்கட்டும், லெப்ரஸியாக இருக்கட்டும், எய்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பிளைண்ட்னஸாக இருக்கட்டும், அது அனைத்திற்கும் ஒரு தனியான ப்ரோக்ராம் இருக்குது. இந்த மாதவிடாய் நிறைவு பெற்ற பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைக்காக ஒரு சரியான அளவுக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு ப்ரோக்ராம் இல்லை, மாநில அளவிலும் ஒரு ப்ரோக்ராம் இல்லை. அதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த கருத்தரங்கின் மூலமாக இதன் மாதவிடாய் நிறைவு பெற்ற பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஒரு பாலிசி மேக்கராகவும் எங்களுக்கும் கிடைச்சது, பொதுமக்களுக்கும் இது வரும்ங்கிற எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதை பற்றி ஆலோசித்து இவங்களுக்காக நம்ம ஒரு தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசியை நம்ம கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு முடிவு இருக்குது. மாண்பு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி, துறை அதிகாரிகளும் கலந்து பேசி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த மாதவிடாய் நிறைவு பெற்ற பெண்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளையா பார்த்து எங்களெல்லாம் இந்த அரசை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு அனைத்து முயற்சிகளும் எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். நன்றி. அது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம சொல்லுவோம். நம்ம பயிற்சி மருத்துவராக இருக்கும். இப்போ அனைத்து ஒரு 3-4 துறைகளில் நம்ம பயிற்சி மருத்துவராக நம்ம வேலை செய்வோம். மெடிசன், சர்ஜரி, அப்புறம் ஓஜின்னு நாங்கள் இப்போ மகப்பேறு மருத்துவ பிரிவில் நான் பயிற்சி மருத்துவராக இருக்கிறப்ப இந்த முதல் பிரசவத்தை நான் பார்த்து அந்த முதல் குழந்தையை நான் ஈன்றெடுத்த பொழுது தான் இந்த ஒரு முழு மருத்துவராக நான் உணர்ந்தேன். அது ஒரு மறக்க முடியாத தருணம் இன்னும் என்ன நினைவில் பசுமையாக இருக்குது. அந்த தாய் பார்த்திங்கன்னா அந்த பிரசவ வழியில் அந்தளவுக்கு வழியில் அழுவாங்க. பட் ஆனால் அந்த குழந்தையை ஈண்டெடுத்த பிறகு அவங்க முகத்தில் ஒரு ஆனந்த கண்ணீர் இருக்கும். அதை பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான தருணம். நான் சொன்ன மாதிரி அந்த பொழுது தான், அந்த நொடி தான் நான் என்னை ஒரு மருத்துவராக நான் உணர்ந்தேன், முழு மருத்துவர். இவங்க இந்த இந்தியன் மீனப்பாசல் சொசைட்டி என்னென்னா, நம்ம பப்ளிக் ஹெல்த் பாலிசியில் போதிய இதற்கான விழிப்புணர்வு பப்ளிக் ஹெல்த் பாலிசி லெவல்லையும் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா நானும் இதை பற்றி ஃபஸ்ட் ஹேண்டாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் ஒரு மருத்துவ அதிகாரியாக வேலை செய்கிறப்ப பெரும்பாலும் ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வரப்போ கை கால் வலி இருக்குது அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறப்ப டாக்டர்ஸ் மத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இப்படி தான் வருவாங்க, அவங்களுக்குலாம் ஒரு பேரஸ்டமால் பிசிடி எழுதி ஒரு பிகாம்ப்ளஸ் சத்து மாத்திரை எழுதி கொடுத்தா சரியாயிரும், அவங்களுக்கு ஒரு சும்மா ஸ்ட்ரென்த் பார்க்குற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே அது அவங்க அந்த பெயினை சஃபர் பண்ணுறாங்க. அது அவங்க சந்திக்கக்கூடிய, அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதுக்கு நம்ம நிறையா ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சாக இப்போ நிறையா சிகிச்சைகளும் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய தமிழக மருத்துவத்துறையில் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம்.
கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீட் தேர்வு தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கு. நம்ம அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்? கலந்தாய்வு எப்போ தொடங்கும்? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை 23 தான் நம்ம இறுதி நாள் நம்ம சொல்லியிருக்கோம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கு. ஸோ அதன் பிறகு விரைவில் நம்ம கவுன்சிலிங் மூலிமா ஏற்படுத்தி நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷம் தேர்ச்சி விகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ரீ எக்ஸாம்னால கொஞ்சம் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் தேர்ச்சி விகிதம் கம்மியாக தான் இருக்குது. மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்கள் நீங்கள் எந்தவித மன அழுத்தத்துக்கும் உண்டாக தேவையில்லை. உலகம் ரொம்ப பெருசு, வாய்ப்புகள் ரொம்ப பெருசு. தேவைப்பட்டால் நீங்கள் திரும்பவும் அப்பியர் ஆகலாம். அதனால் நீங்கள் எந்த வித மன அழுத்தத்துக்கும் நீங்கள் உள்ளாக தேவையில்லை. இந்த அரசு உங்கள் கூட இருக்குது. நீங்கள் அந்த மனநல ஆலோசக சேவையும் இருக்குது. நம்ம 104 எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த அரசு கண்டறிய தேர்ச்சி பெறாத மாணவர்களை தேர்ச்சி பெறாத மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை வழங்க ஏதாவது ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வு எழுதும்போது மாணவர்கள் இழப்பு என்பது அதிக அளவில் இருக்கு. அதை கண்டறியறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுக்கணும். தேர்ச்சி பெறாத மாணவர்களை கண்டறிந்து அவர் கண்டறிந்து நம்ம பார்த்தீங்கன்னா 104 என்கிற ஒரு உதவி மையம் நம்ம பிரத்யேகமாக நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் மனநல ஆலோசகர்கள் இருக்காங்க. ஒரு 40 பேர் இருக்காங்க. இங்கே சென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க. அவங்க நம்ம ஒரு பிரச்சனை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன சொல்கிறதுனா, நாம் அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு கஷ்டப்பட்டு படித்து அந்த அந்த தேர்வில் நம்ம தோல்வி அடைஞ்சால் அதோட வெளியும் வேதனையும் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் ஒரு போட்டித் தேர்வு எழுதியிருக்கேங்கிற முறையில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும். அந்த நேரத்தில் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 104 என்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் யாருமே உங்களுடைய கால்லாம் யாரும் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. அனானிமஸாக இருக்கும். அதனால் நீங்கள் கன்வர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை அணுகிறதுல வேற ஒரு கண்ணோட்டத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா, இல்லை வேறு என்னென்ன வாய்ப்புகளாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையே நம்ம தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி.